அது என் கட்சி பிரச்சனை. தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். நம்ம கட்சினா அதை பேச வேண்டியதில்லை தம்பி. இங்க பாருங்க தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாத்தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலயே இல்லைன்னா 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். எது முக்கியம்ன்றீங்க? ஒரு குழந்தை சாக கிடக்கு, என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு. போட்டா குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பொழைக்கும். வலியை பொருள்படுத்தி நான் போடாம போட்டா இல்ல வலியை பொருள்படுத்தாம போட்டு காப்பாத்தட்டா இப்ப என்ன செய்யணும்? கட்சினா அப்படி கிடையாது தம்பி. கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ, நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க. போய் ஒன்னு யாரு வேணான்னு அவருக்கு உரிமை கிடையாது தம்பி. அப்படி யாரும் உரிமை கிடையாது. இது கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன். நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனையா? இது நாட்டு பிரச்சனையா? நாட்டு பிரச்சனையா? இது மக்களுக்கு பிரச்சனையா? அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, என்ன போடுங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்க பேசுறீங்க. அதனால விலைவாசி ஏறிடுச்சு, அதனாலதான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்படியே தான் இருக்கு. பெட்ரோல் விலை ஏறிடுச்சா? இல்ல அதை விடுங்க, அதை விடுங்க. பலகட்ட போராட்டம் நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்திருக்கு. ஆனா இப்போ மாஞ்சோலை மக்களுக்கு பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டாக்கள் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவங்க போய் பார்க்கும்போது அது அவங்க பேர்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வருது. இது சம்பந்தமா பல அரசியல் கட்சிகிட்ட கேட்கும் போது அதுக்கு உரிய பதில் இல்லை. ஆனா இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்தான் போராடுவேன். நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசரமா காசு கொடுக்கறது. உங்களுக்கு கீழே போங்க, இந்த பட்டா இருக்கு அது இருக்குன்னு வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானம் இருக்கும், எனக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கும். அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே. அப்புறம் நான் வெளியேறிட்டா அந்த பட்டா வேற ஆள் பேர்ல வந்தா யார்கிட்ட எந்த அதிகாரிட்டு போய் பேச முடியாது. அது அவ்வளவுதான் பாத்துக்கமான்னு போயிடுவோம். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க யாரு அதுதான் சொல்றேன். வெளியேறதுக்கு தான் பாப்பாங்க. எதையாவது சொல்லி வெளியேற்றிட்டாங்கன்னா கஷ்டம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு சேர்த்துதான் நாங்க போராடணும். நீங்க போலியா ஒரு ஆவணத்தை காட்டி ஒரு பட்டாவை காட்டி மக்களை வெளியேற்ற கூடாதுன்னு நம்ம சேர்த்தான் போராடணும். 6 மாசமா அது செஞ்சிருக்கோம். தம்பிகள் போய் பார்த்துருக்காங்க, செஞ்சிருக்கோம். இப்ப மேல ஏறி போக முடியாது, அவ்வளவு இது. இப்ப என்னையவே பாருங்க, இப்ப 3 நாளா நான் இங்கிருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்றேன். பலமுறை வருவேன், வரும்போதெல்லாம் கேட்பேன், அனுமதி மறுக்கப்படுது. அதனாலதான் இப்ப வலுக்கட்டாயமா அவங்க கீழே இறங்கி இப்ப நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாழ்ல மனுவா வாங்கி என்ன பண்ண முடியும்? அவங்களே நேரடியா கேட்டாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்க கடைசி கோரிக்கை, நீ சுற்றுலா தலம் வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த. எங்களுக்கு ஒரு ஓரத்துல ஒரு இடத்த கொடுத்துரும், நாங்க அங்க வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம். இருந்த இடத்துல நாங்க ஏதோ ஒரு தோட்ட தொழில பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளை வச்சு பொழைச்சுக்கிறோம். அல்லது நீங்க சுற்றுலா தலை வச்சா அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது ஒரு கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழைச்சுக்கணும். அவங்களுக்கு அங்க வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது. அவ்வளவுதான். அது செய்வோம். அது சொல்லி செய்யறது இல்ல, உதவி அது செய்வோம்.